நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் நிச்சயம் என்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணிப்போம். அநேக நேரங்களில் நாம் கீழ்ப்படிய முடியவில்லை. இந்த உலகம், சூழ்நிலைகள், நம்முடைய மாமிச பலவீனம், நம்முடைய மாம்ச இச்சைகள் நம்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுகிறது. இந்த உலகத்தை அதிகமாக நேசித்து விடுகிறோம், நம்மையே நாம் அதிகமாக நேசித்து விடுகிறோம். நம்மை உண்டாக்கின தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், நாம் அவரை அறிந்திருக்கிற போதிலும் அநேக நேரங்களில் அவருக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நான் அவருக்கு கீழ்ப்படிவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வேறொரு மனிதனை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க போவதில்லை, அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தெளிவாக சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ற வார்த்தை முக்கியம். ஆண்டவர் தனியாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யாரும் இதை தடுக்க முடியாது. நீங்கள் அற்பமான ஒரு சூழ்நிலையில் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், உங்கள் சரீர பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய உண்மை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. பாருங்கள், நீங்களும் நான் உத்தமனாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் உத்தமியாய் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தைரியமாக இருங்கள், உற்சாகப்படுங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஆமேன்.